यस्तद्गुरु मधीमहे प्रणीमहे च तत्र द्योदम्बति जगदाम्बति ज्ञानानन्दमयं देवं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां उपास्महे। ஓ ஒரே நிமிஷம் ஸ்க்ரீன் ஷேர். ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? அடி 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 இது இன்னைக்கு போன இது வரைக்கும் சமாச பேதங்களோட இதெல்லாம் பார்த்துட்டோம். நியமங்கள்லாம் பூர்வபதத்துக்கான நியமம், உத்தரபதத்துக்கான நியமங்கள்லாம் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ ஏற்கனவே சமாச பேதங்கள்லாம் பார்த்துட்டோம். என்னென்ன சமாசம்? இதுக்கு முன்னாடியே நம்ம சமாச பேதங்கள்லாம் பார்த்துட்டோம். எத்தனை சமாசம் இருக்கு, என்னென்ன சமாசங்கள், அதில் என்னென்ன பேதங்கள், எல்லாத்துக்கும் ஒவ்வொரு உதாரணங்கள் அங்கே சிம்பிளாக சொல்லிட்டார் ஒரு ஷார்ட்டாக. இப்போ சமாச பேத விஸ்தரஹான்னு சதுர்த்தம் பிரகரணம்னு சொல்லிட்டு 4வது சாப்டர் சமாச பேத விஸ்தரஹான். இப்போ சமாச நியமங்கள் 3வது சாப்டர்ல சொன்னார். 2வது சாப்டர்ல சமாச பேதங்கள் சொன்னார். முதல் சாப்டர்ல சமாசத்தோட இன்ட்ரடக்ஷன்லாம் சொல்லின்னு வந்தார். இப்போ 4வதுல சமாச பேத விஸ்தரஹா. விஸ்தரஹான்னா எக்ஸ்பேன்ஷன். அது இது சொல்ல போறார். ஒவ்வொரு சமாசங்களும் இப்போ என்ன பார்த்தோமோ அதே தான், எத்தனை உதாரணம் பார்த்தோமோ அதே தான், எத்தனை சமாசங்கள் பேதங்கள் பார்த்தோமோ அதே தான். ஆனால் அதில் ஒரு ஒரு உதாரணம் சொன்னார். அது எதனால, அதுக்கு சூத்திரங்கள்லாம் எங்கள் அடியில் ஃபுட் நோட்ஸில் ஒவ்வொன்றுத்துக்கும் இந்தந்த சமாசத்துக்கு இந்தந்த இது அப்படின்னு சொல்லி அது ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொல்லி நம்மளுக்கு கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்ல போறார். அது சதுர்த்தம் பிரகரணம் சமாச பேத விஸ்தரஹா. அதான் சோதாஹரணம் சமாச பேதாக द्वितीय प्रकरणे निरूपिताः. द्वितीय प्रकरणம் 2வது சாப்டர்ல சமாச பேதங்கள் சோதாஹரணம் உதாரணத்தோட கூட எக்ஸாம்பிளோட கூட பிரதமா தத்புருஷன்னா என்ன, द्वितीया தத்புருஷத்துக்கு என்ன உதாரணம் அப்படின்னு எல்லாத்துக்கும் சொல்லிட்டேருங்க. சிம்பிளா சொல்லிட்டேன். ஏகைகஸ்ய பேதஸ்ய ஏகைகம் உதாரணம் பிரதர்ஷிதம். ஒவ்வொரு பேதங்களுக்கும் ஒவ்வொரு உதாரணங்கள், ஒவ்வொரு எக்ஸாம்பிள் சொல்லி அதோ அதோ சரி. கேட்குறதா இப்போ? இப்போ கேட்குது. சொல்லலாம். ஸ்க்ரீன் ஷேரா இல்லையா? வாய்ஸ் கேட்குறதா? கேட்குறதா இப்போ? ஓஹோ, அது கொஞ்சம் சிக்னல், அதான் கொஞ்சம் சிக்னல் சரியா இல்லையோ என்னமோ. சரி பார்க்குறேன். ஹலோ, இப்போ கேட்குறதா? சோதாரணம் சமாச பேதாக द्वितीय प्रकरण நிரூபிதாக. இப்போ அதான் பிரதம द्वितीय 2வது சாப்டர்ல மொத்தம் சமாச பேதங்கள் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டேன் உதாரணத்தோட. ஏகைகஸ்ய பேதஸ்ய ஏகைகம் உதாரணம் தர்ஷிதம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு உதாரணங்களும் சொல்லிட்டேன். இப்போ கேட்குறதா? சரி. அதான் இப்போ ஒவ்வொரு சமாச பேதங்கள் எத்தனை, அதுக்கு உதாரணங்கள் என்னன்னு சொல்லிட்டேன். ஒவ்வொன்று
எக்ஸாம்பிள் சொல்லிட்டார் மொத்தம். இப்போ ஆதர்ஷபூதானி தானி உதாகரணானி மனசி நிதாயைவ. ஆதர்ஷபூதம்னா அதுதான் ஒரு பிரதானமான எக்ஸாம்பிள். அது போல தான் முக்காவாசி இருக்கும். பேஸ் அதுதான். ஒவ்வொரு எக்ஸாம்பிளுக்கும் ஒவ்வொரு வேதத்துக்கும் அந்தந்த எக்ஸாம்பிள் எப்படி இருக்கோ அதுதான் ஃபார்முலாவாட்டம், பேசிக் ஃபார்முலாவாட்டம். அதுதான் பிராயः பிரதமா தத்புருஷன்னா இப்படி தான் இருக்கும், தித்தியா தத்புருஷன்னா இப்படி தான் இருக்கும், பகுவிரீகின்னா இப்படி தான் இருக்கும்னு அதுதான் முக்கியமான ஒரு உதாரணங்கள். அதை தவிர ஆனால் சிலது வந்து சில இடத்துல மாறுபடும், சில எக்ஸம்ஷனல் கேஸ்லாம் உண்டு, அதெல்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி அதெல்லாம் உண்டு. ஆனால் பொதுவாக பேசிக்காக இந்த சமாசம்னா இப்படி தான் உதாரணம் வரும். இப்படி இருந்தால் பிராயः ஒரு 75% அப்படி தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சமாசம் நிச்சயத்தும் பிரபவாமஹா. அந்த உதாரணத்தை வச்சு இந்த சமாசம்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நிச்சயத்தும் பிரபவாமஹா, நம்மளால் அதை தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் இந்த சமாசம் இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். ததாபி சமாசே பிராதான்யேன அம்சத்வயம் ஞாத்தவ்யம் பவதி. அப்படி இருந்தாலும் சமாசத்தில் அம்சத்வயம் ஒரு 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டும் சொல். அது என்னது அப்படின்னா, क्वचित् परिगणितैरेव शब्दैः समासः भवति. இப்போ இப்போ क्वचित् சில சமயங்கள் சில இடத்துல என்னன்னா பரிகணிதைரேவ சப்தைஹி, ஏதோ சில சப்தங்கள் இருக்கும், அந்த சப்தங்கள் வந்தால் அந்த சமாசம்தான் வரும். இப்போ அர்த்தம் வினா இப்படிலாம் வந்தால் சப்தங்கள் தத்புருஷ தித்தியா தத்புருஷம் வரும், திருத்தியா தத்புருஷம் வரும், சஹ வந்தால் திருத்தியா தத்புருஷம் தான் வரும் அப்படின்னு பரிகணித்த சப்தங்கள். ஒரு சப்தங்கள் இது பண்ணிருக்கு, டிஃபைன் பண்ண சப்தங்கள், இந்த சப்தம் வந்தால் இந்த சமாசம் தான் வரும்னு சில நியமங்கள்லாம் இருக்குது. அது வந்து முன்னாடி சொன்ன நியமங்களில் அடங்காதையும் இருக்கலாம். அதுதான் क्वचित् परिगणितैरेव शब्दैः समासः भवति. அதான் யதா யதா அப்படின்னு இருக்கு. ஆமாம், அப்படின்னு வச்சுக்கலாம். அதான் அதான் விபக்தியில் எப்படி சில விபக்தி, அதான் அது மாதிரி தானே சமாசம், அதை வச்சு தானே சமாசமே. இப்போ விபக்திக்கு சில பதங்கள் வந்தால் சில விபக்தி தான் போடலான்னு இருக்கு. அந்த அந்த மாதிரி அந்த சமாசத்துக்கும் அதே தான் வரப்போகுது பிராயः. அதான் யதா சோராத் பயம் சோர பயம். இங்கே சோர சப்தம் வந்தால் அங்கேயே பார்த்தோம் உதாரணத்தில், சோர சப்தம் வந்தால் அது பஞ்சமி தத்புருஷம், சோராத் பயம் சோர பயம் அப்படின்னு வரணும். அப்புறம் வனம் பிராப்தா, இந்த மாதிரி சப்தங்கள்லாம் வந்தால் சோர சப்தத்துக்கு பதில் பய சப்தம் வந்தால் மாத்திரம் அந்த சப்தம். அதனால தான் கிந்து சோராத் ரக்ஷணம் சோர ரக்ஷணம் இது வனம் பிராப்தவான் வனம் பிராப்தவான் சமாசா உக்தார்த்தேன பவதி. இப்போ அதனால் இப்போது சில சப்தங்கள் வந்தால் சில சமாசங்கள் தான் வரும், சில அர்த்தங்கள் தான் வரும். அதுவே மாற்றி சோராத் பயம் வந்தால் சோர பயம் வரும், சோராத் ரக்ஷணம் சோர ரக்ஷணம் இது. அப்புறம் வனம் பிராப்தா சொன்னால் கரெக்டு, வனம் பிராப்தவான் வனப்பிராப்தவான் இதுவா சமாசா உக்தார்த்தே நபவதி, சொன்ன அர்த்தத்தில் அது வராது, அந்த மாதிரி சமாசங்கள் வராது அப்படின்னு சொல்லிட்டேன். 7th பேஜில் கொடுத்துருக்கேன். இங்க பஞ்சமி தத்புருஷத்துக்கு சோராத் பயம் சோர பயம். அதுக்கோசரம் அங்க உதாரணம் சொல்லிருக்கேன். அது முதல்
ரூல். 2 அம்சங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டும். அது சில பரிகணித்த சப்தங்கள், இந்த சப்தம் வந்தால் இந்த சமாசம் தான் வரும். இப்போ பய சப்தம் வந்துடுச்சுன்னா அது பஞ்சமி விபக்தி தான் வரும். வன சப்தம் வந்துடுச்சுனால் தித்தியா தான் வரும் அப்படின்னு, பிராப்த சப்தம் வந்துடுச்சுன்னா தித்தியா தான் வரும் அப்படின்னு, அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு இது சொல்றேன். இப்போ அதுக்கப்புறம் 2வது நியமம் அம்சம் என்னதுன்னா, 2வது பாயிண்ட் பூர்வபத வியவஸ்தா அப்படின்னு. பூர்வபத வியவஸ்தா அப்படின்னா, பூர்வபதங்களுக்கு சில இது பூர்வபதமாக தான் இருக்கணும். சில இடத்துல எப்படின்னா, யதா பிரதமः புருஷः இதி புருஷः பிரதமः இதி வா, பிரதமः புருஷः பிரதமः இதி வா விக்கிரகே கிருதேபி. இப்போ விக்கிரகம் எப்படி வேணா பண்ணலாம். ஏன்னா பிரதமः புருஷः ரெண்டுமே பிரதம விபக்தியா இருக்கு. புருஷ பிரதமः ரெண்டு சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான் விக்கிரகத்துல சொல்லலாம். ஆனால் அது சமாசத்துல சொல்லச்சே எப்படி சொல்லலாம்னா, பிரதம புருஷ இத்தியேவ பவதி. அப்போ சொல்லச்சே பூர்வ சப்தம் பிரதம சப்தமாக தான் இருக்கணும், சங்கியா சப்தமாக தான் இருக்கணும். அப்படிதான் பிரயோகம் பண்ணணும். புருஷ பிரதமஹான்னு சொல்லக்கூடாது. அப்படின்றதுக்கோசரம் பூர்வபத வியவஸ்தா. சில இடத்துல பூர்வபதம் இப்போ பூதம் பூர்வம், பூர்வம் பூதஹா பூதபூர்வஹா, அந்த மாதிரி எப்படி நம்ம விக்கிரகத்துல எப்படி சொன்னாலும், விக்கிரகத்துல பிரதம பிரதமஹா புருஷஹான்னு சொல்லலாம், புருஷஹா பிரதமஹான்னு சொல்லலாம். ஆனால் சில சப்தங்களுக்கெல்லாம் மாத்திரம் நியமம் கொடுத்துருக்காரு. இந்த சப்தம் பூர்வ பதமாக தான் இருக்கணும் அப்படின்லாம். அதனால அந்த மாதிரி இங்க பிரதம புருஷஹா அப்படின்ற இடத்துல விக்கிரகம் எத்யபி புருஷஹா பிரதமஹான்னு சொல்லலாம், பிரதமஹா புருஷஹான்னு சொல்லலாம். சொன்னாலும் அது பிரதம புருஷஹா அப்படின்னு தான் சமஸ்தத்துல வரும். நது புருஷ பிரதமஹா இதி, புருஷ பிரதம இதி அப்படின்னு. அது 2வது அம்சம். அதான் ஏவம் அந்நேபி சூக்ஷ்ம அம்சாக ஞாதவியாக பவந்தி. இந்த மாதிரி சில ரொம்ப மைன்யூட்டான விஷயங்கள்லாமும் சமாசத்தில் இருக்கு. சாதாரணமாக பேசிக்காக அப்போ முதல்ல என்ன உதாரணம், ஒவ்வொரு உதாரணம் சொன்னார், அப்படிதான் சமாசம் வரும். ஆனால் ஒரு 25%, ஒரு 25% இந்த மாதிரி சூக்ஷ்மமான அம்சங்கள், சில பேதங்கள்லாம் இருக்கும். அது நம்ம படித்து பார்த்து, அப்புறம் லோகத்தில் விவகாரத்தில் இருக்கிற சப்தத்தை பார்த்து நம்ம அது தெரிஞ்சுக்க வேண்டியது தான். அது अतः द्वितीय प्रकरणे उक्तानां भेदानामेव விஸ்தரேன நிரூபணம் அத்தியக்கிரியது. அதனால் அந்த சூக்ஷ்மாம்சங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் இந்த த்விதீய சாப்டரில், 2வது சாப்டரில் சொன்னதோட விஸ்தாரத்தை இங்கே சொல்ல போகிறார். தாவதாபி சர்வோபி சமாச விஷயः உக்தः ந பவதி, பிரதான விஷயாः கேவலம் நிரூபிதாக பவந்தி. அப்படி கூட இங்கே சூக்ஷ்மாம்சம் சொல்லிட்டுன்னா மொத்த சமாசத்தையும் சொல்லிட்டேரா அப்படின்னா இங்கே அதெல்லாம் இல்லை. இது ஏதோ லகு சித்தாந்த கௌமுதியாருக்கு பேசிக், இந்த பாணினி சாஸ்திரத்தில், பாணினிய வியாக்கரணத்தில் பிரவேசம் பண்ணுறதுக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் ஆட்டம் தான் இது இந்த புஸ்தகம் இருக்கே தவிர, அவர் பாணினி சொன்ன மொத்த நியமங்களையும் இப்போ நம்மளுக்கு சொல்ல போகிறது இல்லை. எது ரொம்ப பிரசித்தமாக இருக்கோ, பாப்புலராக இருக்கிற சப்தங்கள் மாத்திரம், அந்த நியமங்கள் மாத்திரம் நம்மளுக்கு இங்கே சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ முதல்ல தத்புருஷா சமாசா, முதல் சமாசம் தத்புருஷ சமாசம். அதுக்கு பூர்வ அபர அதர உத்தர சப்தாக சமாம்சவாச்சி அர்த்தசப்தஸ்ச அவயவிவாச்சக சுபந்தேன சமஸ்யந்தே, கிந்து அவயவி ஏகத்வ சங்கியா விசிஷ்டோ பவேத் அப்படின்னு இருக்கு. இப்போ பிரதமா தத்புருஷம், பூர்வ சப்தம் இல்லை அபர சப்தம், அதர சப்தம், உத்தர சப்தங்கள் அவெல்லாம் வந்தாலும் சமாம்சவாச்சி, சமாம்சம்னா ஈக்குவலா இருக்கிறது.
ஒரு சப்தத்துக்கு இன்னொன்னு ஈக்குவலா இருந்தால் அப்படி இருக்கிற சப்தங்களும், இல்ல அர்த்த சப்தா, அர்த்தம்ன்ற சப்தம், அர்த்தம்னா பாதி அப்படின்ற சப்தங்களும், அப்புறம் அவயவி வாச்சகா, அவயவின்னா அவயவின்னா என்ன சொல்றது? அவயவம்னா பார்ட்ஸ், அதை உடையது அவயவி. இப்போ பாடின்றது வந்து அவயவி, அதுல இருக்கிற பார்ட்ஸ்லாம் அவயவம்னு பேரு. அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அவயவம்னா மொத்த பார்ட்ஸோட ஒரு கூட்டு. பார்ட்ஸ் இருக்கிற இடம் மொத்தமா இப்போ பாடின்றது அவயவி, அவயவம்னா பார்ட்ஸ். கை, காலு, கண்ணு, மூக்கெல்லாம் அவயவங்கள், அவயவஹா. பாடின்றது அவயவி, அந்த மாதிரி. அவயவாச்சக சுபந்தேன சமஸ்யந்தே, அதான் சுபந்தத்தினுடைய சமாசத்தை அடையும். கிந்து அவயவி ஏகத்துவ சங்கியா விசிஷ்டோ பவேத். அவயவியா இருக்கிறது ஏகத்துவ சங்கியா, ஒரே சங்கியா. ஏன்னா இப்போ பாடியில் பார்ட்ஸ் நிறையா இருக்குது, 2 கை, 2 கால், 2 கண்ணு, மூக்கு அப்படிலாம் இருக்குது. நிறையா இருந்தாலும் அதுக்கு மொத்தமாக சேர்ந்து அதுக்கு என்ன பேர்? ஏக்கம், ஒரே ஒரு உடம்பு, பாடி அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஏகத்துவ சங்கியா பவேத். உதாரணம் பாருங்க. இப்போ பூர்வ, அபர, அதர, உத்தர சப்தங்கள்லாம் வந்தால் பிரதமா தத்புருஷன் தான் வரும்னு சொல்லிட்டு, அப்போ பூர்வம் காயஸ்ய, பூர்வம் காயஸ்ய, பூர்வம் காயஸ்ய, பூர்வ பூர்வகாயः. பூர்வம் காயஸ்ய பூர்வகாயः அப்படின்னு பாருங்க. இங்க பூர்வ, அபராதர, உத்தர சப்தங்கள் சொன்னார்ல, பிரதமா தத்புருஷத்தோட சூத்திரம் பாருங்க. இங்க டீன் போட்டிருக்கு பாருங்க கீழே ஃபுட் நோட்ஸ்ல. பூர்வாபராதோத்தரம் ஏகதேசி ஏகதேசின ஏகாதிகரணே, ஏகதேசினம் ஏகாதிகரணே, ஏகாதிகரணம் தான் சமாம்சவாச்சின்னு சொல்றது. பூர்வ, அபர, அதர, உத்தர 4 இருக்கு. அப்புறம் சமாம்சவாச்சி தான் ஏகாதிகரணே. அப்புறம் ஏகதேசினஹா அவயவி, அது ஏகதேசின்னா அர்த்தம். ஏகதேசின ஏக அதிகரணே அப்படின்னு சூத்திரத்தினால இவ்வளோத்துக்கும் வந்தால் பிரதமா, அந்த சமாசத்தை படிச்சுன்னு வரும்போது பிரதமா தத்புருஷத்துக்கு இந்த சூத்திரத்தை சொல்லுங்க. பூர்வாபராதோத்தரம் ஏகதேசினைகாதிகரணே அப்படின்னு சூத்திரம். பூர்வாபராதரோத்தரம் ஏகதேசினேகாதிகரணே அப்படின்ற சூத்திரத்தினால பூர்வ, அபராதர, உத்தர, சமாம்சவாச்சி, அர்த்த சப்தங்கள், அவை வாச்சக சப்தங்கள்லாம் இருந்தால் அது பிரதமா விபக்தம். இப்போ முதல் உதாரணம் பாருங்க. சொல்லுங்க. பிரதான பூர்வபதங்களா இருக்குச்சு. ஆமா, பூர்வபதங்களா இந்த வேர்ட்லாம் வந்தால் அது பிரதமா தத்புருஷமா தான் இருக்கும்னு அர்த்தம். ஆமா, ஆமா. அப்படின்னு எக்ஸெப்ஷன் இல்ல. அதுக்கு இப்போ நியமம் சொல்லச்சே இப்போ பூர்வ பதங்கள்ல பூர்வ பத வியவஸ்தான்னு இப்ப சொன்னேன்ல, இப்போ 2வது அம்சம் நம்மளுக்கு இங்க. அதுக்கோசரம் பூர்வ பதங்கள் இந்த மாதிரி வந்தால் இந்த பிரதமா தத்புருஷன் தான் வரும்னு அர்த்தம் அதுக்கு. இப்போ பிரதமா தத்புருஷன் சாதாரணமா 2 விபக்தி ஒண்ணா இருந்தா அது வந்து பிரதமா தத்புருஷன். பிரதமா விபக்தியிலே 2 இருந்துட்டா அது பிரதமா தத்புருஷன் தெரிஞ்சிரும். ஆனால் இந்த மாதிரி சப்தங்கள்லாம் வந்து பக்கத்துல வேற எந்த விபக்தி வந்தாலும் காயஸ்ய, கிரகஸ்ய எல்லாம் வருது. அப்படிலாம் வந்தா கூட சாதாரணமா பிரதமா தத்புருஷன்னா எப்படி இருக்கணும்னா, 2மே ஒரே விபக்தியா இருக்கணும். சமானாதிகரணமா இருக்கணும். பிரதமா விபக்தியிலே 2 பதமும் இருக்கணும். பூர்வோத்தர பதங்கள் 2ம். அப்படித்தானே பார்த்துருக்கோம் அங்க உதாரணம். ஆனால் இங்க வந்து இந்த சப்தங்கள்லாம் வந்துருத்துனால் அர்த்தம் மாறி வரும். ஆனா அது என்ன தத்புருஷத்துல வரும்னா பிரதமா தத்புருஷத்துல தான் வரும் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு சொல்ல வரேன். பூர்வம் காயஸ்ய பூர்வகாயः.
இப்போ பூர்வம் காயஸ்ய, காயஹான்னா பாடின்னு அர்த்தம், சரீரம்னு அர்த்தம். பூர்வம் காயஸ்ய பூர்வ காயஹ அப்படின்னு அர்த்தம். இது பூர்வ சப்தத்துக்கு. இங்க கீழே ஃபுட் நோட்ஸ்ல பூர்வம் சாத்ரானாம்னு இருக்கு. ஏன்னா பூர்வ சாத்ரா அப்படின்னு வராது அப்படின்ட்டு, சாத்ராஹா அப்படின்லாம் வராது. ஏன்னா சாத்ராஹான்றது பகுவச்சனம், சாத்ரா அப்படிலாம் பகுவச்சனம். என்னால் அவயவி ஏகவச்சனாந்தகா பவேத், அவயவியா இருக்கிறது. இப்போ காய சப்தமும் இங்க அவயவி தான். அவயவியா இருந்தால் அது என்ன பண்ணணும், அவயவி வாச்சக சுபந்தேன சமஸ்யந்தே, அதெல்லாம் ஏகத்துவ சங்கியா விசிஷ்டா பவேத்னு. அவயவி மாத்திரம் என்னது, ஏகத்துவ சங்கியாவா இருக்கணும்னு சொன்னார். இப்போ இங்க காயஹா அவயவி, அவயவின்னா சமூகம்னு அர்த்தம். சமூகம், ஒரு கூட்டங்கள். இப்போ பாடின்றது ஒரு பலத்தினுடைய பல பார்ட்ஸ்னுடைய கூட்டம் பாடி. அந்த மாதிரி தான் இங்க பூர்வம் சாத்ரானாம் அப்படின்னு இருக்கு. சாத்திரன்னாலே கூட்டங்கள், சாத்திர கூட்டங்கள். அப்போ அதனுடைய அவயவியன்னா அவயவியா சொல்லச்சே பூர்வ சாத்திரஹா அதான் சொல்லணும், சாத்ராஹான்னு சொல்லக்கூடாது. பூர்வ சாத்ராஹா இதி ந பவந்தி. புரியுறதா? ஏன்னா அவயவி ஏகவச்சனாந்தகா பவேத், பகுவச்சனமாக சாத்ராஹான் பிரயோகம் படுத்தக்கூடாது. அவயவி வாசகமாக இருந்தால், அவயவின்னா சமூகம்னு வச்சுக்கோங்க, சமூகம் அப்படின்னு அர்த்தம். ஒரு சமூகத்தை சொல்லச்சே மனுஷ்யா அப்படின்னு சொன்னாலே பல மனுஷர்கள் அடங்கினது தான் மனுஷ்ய சமூகம், தேவ சமூகா, பிராமண சமூகா, இப்படிலாம் சொன்னா அது சமூகம். அந்த சமூகத்துல பல பேர் அடங்கினது, பல அவயவங்கள் உடையது அது. அதனால அதுக்கு சமூகம்னா அவயவின்னு அர்த்தம். அதனால பூர்வம் காய பூர்வ காயா, பூர்வம் கலெக்டிவ், அதான் சமூகம் கலெக்டிவா இருக்கிறது. அதான் அதான் எனக்கு அது இங்கிலீஷ் வேர்டு கரெக்டா சொல்ல வரல, அதுதான் சொன்னேன். சரி. அதுக்கப்புறம் இது பூர்வ சப்தத்துக்கு. அப்புறம் பூர்வ அபரன் இருக்கு. அபரம் கிரகஸ்ய அபர கிரகம், அபரங் கிரகஸ்ய அபர கிரகம், பிரதமாத புருஷம். இதுக்கப்புறம் அதரம், அதரம் பவனஸ்ய அதர பவனம், எல்லாம் பிரதமா பக்தியா மாறிடுத்து. பவனஸ்ய, கிரகஸ்ய, காயஸ்ய எல்லாம் பிரதமா பக்தியா மாறிவிடுத்து. ஏன்னா இதெல்லாம் பிரதமாத புருஷம். அப்புறம் உத்தரம் ராத்திரேஹே, உத்தர ராத்திரஹா, அங்கே ராத்திரி சப்தத்துக்கெல்லாம் உண்டான நியமங்கள் பார்க்கச்சே பார்த்தோம். உத்தர அபர ராத்திர அதெல்லாம் ராத்திரி சப்தத்தோட வந்தால் ராத்திரஹான்னு வந்துடும். சங்கியா வாச்சகத்தோடலாம் இருந்தால் ராத்திரஹா அப்படின்னு வந்துடும், ராத்திரம்னு வரும். இந்த சப்தங்கள்லாம் வந்தால் ராத்திரஹான்னு வரும் அப்படின்னு பார்த்தோம். அதனால உத்தரம் ராத்திரே, ராத்திரேஹே உத்தர ராத்திரஹா. அப்புறம் அர்த்தம், அப்புறம் அர்த்த சப்தம் வந்தாலும் சொன்னேன். அர்த்தம் பிப்பல்யாஹா, அர்த்த பிப்பலி, பிப்பளி சப்தம் பிப்பல்யாக, அதனால பிப்பளி, அர்த்த பிப்பளி. சரியா? இது அந்த முதல்ல பூர்வ உத்தர, பூர்வ அபராதர உத்தர அர்த்தம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ரெண்டாவது சர்வோபி ஏகதேச வாச்சகா சப்தா காலவாச்சகேன சப்தேன சமஸ்யந்தே. ஏகதேச வாச்சக சப்தங்கள்லாம் இருக்கு. இந்த சூத்திரத்துல ஏகதேசினா அதிகாரேன அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னு சொன்னது இப்போ ஏகதேச சப்தங்கள்லாம், ஏகதேசம்னா ஒரு பகுதின்னு அர்த்தம். ஒரு ஒரு பகுதி, ஒரு ஒரு டே இருக்கு, அதுல ஒரு பகுதி பிராத்தகா, மத்தியானம் அப்படின்னு சொல்றவன், சாயம் அப்படின்னு சொல்றவன், இதெல்லாம் ஒரு பகுதி. அது ஏகதேசம்னு பேர் அதுக்கு. அப்போ மத்தியம் அன்னஹா மத்தியான்னஹா, பூர்வம் அன்னஹா பூர்வான்னஹா. இப்போ அன்னம்ன்றது ஒரு இது, அகஹான்றது ஒரு பொழுது, காலை பொழுது. அந்த காலை பொழுதுலயே ஏகதேசம் பூர்வம், பூர்வான்னஹா, அபரான்னஹா, மத்தியான்னஹா இப்படிலாம் சொல்ற மாதிரி இருக்கும். அப்போ ஏகதேசங்கள்லாம் இருந்துச்சு. மத்தியம் ராத்திரேஹே மத்திய ராத்திரஹா, சாயம் அன்னஹா சாயான்னஹா, அபரம் அன்னஹா அபரான்னஹா, பশ্চিமம் ராத்திரேஹே பশ্চিம ராத்திரஹா.
இப்படிலாம் சொல்லிருக்கு. இது என்ன எச்சு? பிரதமா தத்புருஷே அஹன் சப்தா எத் உத்தரபதம் பவதி ததா. இங்க ஃபுட்நோட்ஸ்ல பாருங்க, எச்ன்னு போட்டிருக்கு ஃபர்ஸ்ட். இது प्रथमा तत्पुरुषे अहं शब्दः यद् उत्तरपदं भवति तदा अहं शब्दस्य स्थाने अन्नः इत्यादेशः भवति. அது ஒரு சூத்திரத்தினால அஹஹா தானே வரணும். மத்திய அஹஹா, மத்திய அன்னஹா இப்படி வருது, பூர்வ அன்னஹா அபர அன்னஹா இப்படி வருதுன்னா அஹன் சப்தம் இது. அஹஹா, அஹனி, அஹானி அந்த சப்தங்கள் வந்து அப்போ அஹஹா தானே வரும். அன்னஹான்னு ஏன் வருது அப்படின்னு கேட்டா, இந்த பிரதமா தத்புருஷத்துல மாத்திரம் அஹன் சப்தமானது அன்னஹான்னு வந்துரும் அப்படின்னு போட்டு. இது இது ஏகதேசத்வாசனத்துக்கு மத்தியம் अन्नः मध्याह्नः पूर्वम् अन्नः पूर्वान्नः मध्यम रात्रेः मध्यरात्रः सायम् अन्नः सायान्नः अपरम् अन्नः अपराह्नः पश्चिमं रात्रेः पश्चिमरात्रः. அதனால இந்த பிரதமா தத்புருஷத்துல மாத்திரம் வந்தா மாத்திரம் அஹன் சப்தத்துக்கு இந்த ஒரு நியமம் அன்னஹான்னு வருது. இப்போ பூர்வான்னஹா மத்தியான்னஹான்னு பிரயோகம் பண்றோமே அதுக்கு தான். அதனால அது வந்து பிரதமா தத்புருஷமா இருக்கிறதுனால அதுக்கு அன்னஹான்னு வருது. அஹன் சப்தத்துக்கு அன்ன ஆதேசம் வந்து அதுக்கு வருது. இதுக்கப்புறம் தித்தியா தத் द्वितीया विभक्त्यन्तं सुबन्तं श्रुत अतीत पतित गत अत्यस्त प्राप्त आपन्न गमि गमि बुभुक्षु शब्दैः समस्यन्ते அப்படின்னு இதுக்கு ஒரு சூத்திரம் இருக்கு. தித்தியா தத் பாருங்க. द्वितीयाश्रितातीत पतित गत्या गतात्यस्त प्राप्तापन्नैः அப்படின்னு சூத்திரம். द्वितीयाश्रितातीत पतित गतात्यस्त प्राप्तापन्नैः द्वितीयाன்னு அர்த்தம். இப்போ இந்த சப்தங்கள்லாம் வந்ததுனால் द्वितीया உத்தரபதங்கள்ல द्वितीया विभक्त्यन्तं सुबन्तं पूर्वपदम द्वितीया विभक्तिया இருக்கும். சமாசம் தத்புருஷ மாசங்கள்லாம் பூர்வ பதங்கள் தான் இதுவா இருக்கும். இப்போ யாரோ கேட்டா நான் தப்பா சொல்லிட்டேன். பூர்வ பதங்கள் வந்து இதுவா இருக்கணும். அது பிரதமா விபக்தியாவோ தித்தியா விபக்தியாவோ அது என்ன தத்புருஷமோ அதுக்கு தகுந்தாப்புல உத்தரபதம் மாறும். பூர்வ பதங்கள் பிரதமா விபக்தியில இருக்கணும். இப்போ இங்க மத்தியம் பூர்வம் மத்தியம் சாயம் அபரம் அப்புறம் பூர்வம் காயஸ்ய அபரம் கிரகஸ்ய எல்லாமே பூர்வ பதங்கள். அதான் பூர்வ பதங்கள் வந்து பிரதமா பக்தியில இருக்குந்தா அது பிரதமா தத்புருஷம்னு பேரு. நம்ம பூர்வ பதம் வந்து द्वितीया பக்தி இருந்தால் அது द्वितीया தத்புருஷம்னு பேரு. அப்படி பூர்வ பதத்து பக்கத்துல உத்தர பதங்கள் இந்த பாதி பதங்கள் பூர்வ அபர அந்த மாதிரி பதங்கள் இருந்தால் அதர உத்தர சப்தங்கள்லாம் இருந்தால் அது பிரதமா தத்புருஷம். பிரதமா தத்புருஷம் தான் வரும் அது அங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்க द्वितीया தத்புருஷத்துல அந்த மாதிரி ஸ்ருதா தீத அப்படின்னு பதித கதா அதெல்லாம் வந்தால் அங்கேயும் द्वितीया தத்புருஷம் தான் வரும்னு அர்த்தம். இந்த சப்தங்கள்லாம் வந்தா द्वितीया தான் இருக்கும்னு அர்த்தம் பக்கத்துல. அது द्वितीया தத்புருஷமா தான் சொல்லணும்னு அர்த்தம். இப்போ கிருஷ்ணஸ்ருதஹான்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன். கிருஷ்ணஸ்ருதஹான்னு சொன்னா அது எப்படி விக்கிரகம் பண்ணி காமி அப்படின்னு சொன்னா கிருஷ்ணஹா ஸ்ருதஹான்னு சொல்லக்கூடாது. கிருஷ்ணம் ஸ்ருதஹா தான் சொல்லணும்னு அர்த்தம் அதுக்கு. நான் கொஞ்சம் இது பண்ணிட்டேன், மறந்து போயிட்டேன், பிரமிச்சிட்டேன் கொஞ்சம். நான் தான் பூர்வ பதங்கள் பிரதமா பக்தியோ द्वितीया பக்தியோ திருத்தியா பக்தியோ சதுர்த்தி பக்தியில இருந்தால் அது அந்தந்த தத்புருஷம்னு பேரு.
அதுக்கு உத்தர பதங்கள் இந்த பதங்கள்லாம் இருந்தா கண்டிப்பா அது அந்த தத்புருஷன் தான் வரும்னு அர்த்தம். அர்த்தத்தை வச்சு பார்க்கக்கூடாது. இந்த சப்தங்கள்லாம் வந்துச்சுன்னா இந்த சப்தம் இந்த தத்புருஷன் தான் வரும். சில இடத்துல அர்த்தத்தை வச்சு சீதாயாக பதிஹி, சீதா பதிஹி அந்த மாதிரி இருக்கிறதுலாம் பாருங்க. அது சீதா பதிஹின்னு சொல்லச்சே சீதா பதி சப்தம் வந்தா ஷஷ்டி இருக்கலாம். சீதாயாக சீதாயாக இல்ல சீதாயாம் பக்திஹி, சீதா பக்திஹி அது சப்தமி தத்புருஷமா சொல்லலாம். அதெல்லாம் அங்கெல்லாம் வந்து உத்தர சப்தங்கள் நியமம் இல்லாத இருக்கும் சில சப்தங்களுக்கு. சில இடத்துல சில சப்தங்கள் இருந்தா அது அது அப்படிதான் அந்த நியமம் தான் வரணும். அந்த தத்புருஷன் தான் வரும்னு அர்த்தம். அதான் இங்க ஸ்ருத, அதீத, பதித இந்த சப்தங்கள்லாம் வந்தா ஸ்ருத, அதீத, பதித, கத, அத்தியஸ்த, பிராப்த, ஆபன்ன, கமி கமி புபுக்ஷு சப்தைஹி சமஸ்யந்தே. எது द्वितीया तत्पुरुषम समस्यन्ते अर्थम. वो कृष्णम श्रुतः कृष्ण शब्दों कृष्णः इल्ल कृष्णम द्वितीया कृष्णम श्रुतः कृष्ण श्रुतः कृष्णम श्रुतः कृष्ण श्रुतः. அப்புறம் அதீத சப்தம் வந்தா துக்கம் அதீதः துக்காதீதः. துக்காத் அதீதஹலாம் சொல்லக்கூடாது. அதீதஹான்னு வந்துருத்தனாலே துக்கம் அதீதஹா. துக்காத் விமுக்தஹா சொல்லலாம். துக்கத்திலேருந்து விடுபட்டவன் அர்த்தம். ஆனா துக்கம் அதீதஹா துக்காதீதஹா. அப்புறம் பதிச்ச சப்தம் கூபம் பதிதஹா. கூப்பம் கணத்துல விழுந்துட்டான். கூப பதிதஹா. ஆமா 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 எப்படியா இருந்தாலும் ஆமா ஆமா அதீதஹா துக்கா. அதுதான் சமாசேஷு சந்தி நித்யா. இது சொல்லிருக்கானான்னு தெரியல. சமாசேஷு சந்தி நித்யா ஏற்கனவே சொல்லிருக்காரு. நியமத்துல எங்கேயோ சொல்லிருக்காரு. சமாசம் பண்ணாலும் சந்தி பண்ணியே ஆகணும். எங்கெங்கெல்லாம் சந்திக்கு பிரசக்தி இருக்கோ அது பூர்வபத நியமத்திலே சொன்னமே. முதல் நியமமே சந்தி விபக்தி லோபகா தீர்க்கம் அப்படிலாம் சொன்னமே. சந்தி எங்கெங்கெல்லாம் பிரசக்தி இருக்கோ அங்கெல்லாம் கண்டிப்பா சந்தி பண்ணியே ஆகணும். எங்க சந்திக்கு பிரசக்தி வந்தாலும். அதனால்தான் சமாசேஷு சந்தி நித்யான்னு சொல்லுவா. சமாசத்துல சந்தியில சமாசம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா சமாசத்துல கண்டிப்பா சந்தி இருந்தே ஆகும். அதான் ஜெகத் ஈஸ்வரஹா ஜெகதீஸ்வரஹான்னு நாங்கள் உதாரணம் பார்த்தோம்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ சந்தி நியமம் சொல்லச்சே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அதான் இருக்கு. சந்திஹி பூர்வபதஸ்ய நியமஹா உத்தரபதஸ்ய நியமஹா பார்த்தோமே போன சாப்டர்ல. பூர்வபத நியமங்கள்ல ஃபர்ஸ்டே சந்தி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் சந்திக்கு பிரசக்தி வந்துருத்துனால அங்கே சந்தி பண்ணி தான் ஆகணும். சமாசத்துல மாத்திரம் சமஸ்தபதமா ஆக்கச்சே அப்படின்னு அர்த்தம். கூபம் பதிதா கூப பதிதா. கத சப்தம் கிராமம் கதஹா கிராமம் கதஹா. அப்புறம் மார்க்கம் அத்தியஸ்தஹா. அத்தியஸ்தஹன்னா தழுவி போனவன் அர்த்தம். அதுலேருந்து மீறி போனவன் அர்த்தம். மார்க்கத்திலேருந்து மார்க்க பிரஷ்டஹான்னு சொல்றோமே. மார்க்கத்திலேருந்து விலகி போனவன் அர்த்தம். விலகி போனவன் அர்த்தம். மார்க்கம் அஸ்ட்ரேவா அதான் மார்க்கம் அத்தியஸ்தஹா. அப்புறம் ஷாலாம் பிராப்தஹா. இந்த பிராப்தஹா வந்தாலே த்விதியா தான் வரணும். அதுதான் கிராமம் பிராப்தஹா கிராமம் கதஹா. இந்த மாதிரி பிராப்த கதஹெல்லாம் வந்தால் த்விதியா தான் கண்ணை மூடிண்டு போட்டுடலாம். அப்புறம் சம்சயம் ஆபன்னஹா. சம்சயம் ஆபன்னஹான்னா தோன்றி இருக்கிறதுன்னு அர்த்தம். உதேதி சம்சயா சம்சயம் தோன்றிருக்கு எனக்கு. சம்சயாபன்னஹா இங்கேயும் இது சம்சய ஆபன்னஹா சம்சயாபன்னஹா இங்கேயும் சவர்ண தீர்க்கம். கிராமம் கமி கமி சப்தம் வந்தாலும் கிராமம் கமி கிராம கமி நகரங் காமி கமி காமி. அங்கே மேலே அக்ஷரம் தப்பதான். நகர காமி. அன்னம் புபுக்ஷுஹு அன்ன புபுக்ஷுஹு. சாப்பிட்றதுக்கு பசியா இருக்கான் ஆசையா இருக்கான்னு அர்த்தம். அன்ன புபுக்ஷுஹு. ஏதேஷு உத்தரபதம் ஸ்ருதாதிஷு தசஷு அந்யதமம் பவேத் நான்யத்.
இந்த 10 சொல்லிருக்காரு பாருங்க. இந்த 10 பதங்களுக்குள்ள வந்தால் கண்டிப்பா அது த்விதியா தத்புருஷன் தான் வரும். அதையேவ அன்னம் புக்தவான் அன்னபுக்தவான் இது சமாசः ந பவதி. ஏன்னா புபுக்ஷுஹு வந்துருத்துன்னா அங்க த்விதியா தத்புருஷன் தான். அன்னம் புக்தவான் இது சமாசः ந பவதி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் திருத்தியா தத்புருஷம் பூர்வசதிருஷ சமோனார்த்தகலஹ நிபுணம் மிஸ்ரலக்ஷணைஹி அப்படின்னு பூர்வ சதுருஷ சம ஊனார்த்த கலஹ நிபுண மிஸ்ர சம்மிஸ்ர ஸ்லக்ஷ்ண அவர ஆ? அவர சப்தைஹி சமஸ்யந்தே அப்படின்னு இந்த சப்தங்கள்லாம் வந்தா திருத்தியா விபக்தி வரும். பூர்வ சதுருஷ சமஹா இப்படிலாம் வந்தால் திருத்தியா விபக்தி வரும்னு இருக்கு. இது அடுத்த கிளாஸ்ல இது பார்ப்போம். இன்னைக்கு இதோட நிறுத்திப்போம். இதா இருக்கு. சொல்லுங்க. ஆ ஆமா ஆமா. ஆ கிருஷ்ணஸ்ருதா. ஆ ஆ ஆமா 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 எல்லாமே உத்தரபதமா இருக்கணும் எல்லாம். 10 பதம் உத்தரபதமா இருந்தாதான். அது பிரதம புருஷான்றது அது முதல் ரூல். 2 அம்சம் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன் உங்களுக்கு. அது சிலது சில இடத்துல பிரதம பதங்கள், சிலது பிரதம பதமா தான் இருக்கணும். இங்கேயும் அப்படிதான். இதெல்லாம் உத்தர பதமா இருந்தாதான் அர்த்தம். த்விதீயா அதனால தான் சூத்திரத்திலே த்விதீயா ஸ்ருதாதீத அப்படின்னு சொல்லிருக்கார். த்விதீயா விபக்தி முதல்ல இருந்துட்டு பூர்வ பதமானது, உத்தர பதங்கள் பின்னாடி இந்த பதங்கள்லாம் வந்தால் பூர்வ பதம் த்விதீயா விபக்தியில தான் இருக்கணும்னு அர்த்தம். ஆமா ஆமா. அதான் அது அது கொஞ்சம் விசேஷம் அது. பிரதமா அது கொஞ்சம் ஆமா ஆமா. பிரதமா அது கூட சரி அதான் பூர்வ அபராதர உத்தர சப்தாக சமாம்சவாச்சி சுபந்தேன சமஸ்யந்தே. ஆமா பின்னாடி சுபந்தம் இருந்தா அது சமஸ்யந்தேன்னு சொல்லிருக்காரு. ஆமா ஆமா அதான் இந்த பூர்வம் காயஸ்ய. ஆ புரியல. ஆஹா ஆமா 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 ஆமாம். அதுதான் இதோ இங்க அதுல ஒண்ணு எழுதியிருக்கா பாருங்க. அந்த சமாம்ச இந்த பிரதமா தத்புருஷன் போட்டிருக்கு பாருங்க. அந்த ஹெட்டிங் கீழே படிங்க. பூர்வ அபராதர உத்தர சப்தாக சமாம்சவாச்சி அர்த்த சப்தஸ்ச அவயவிவாச்சகா அப்படின்னு இருக்கா. சுபந்தேன சமஸ்யந்தேன்னு இருக்கு. பின்னாடி சுபந்த பதங்கள் ஏதாவது இருந்தால் அதனோட இது சமாசத்தை அடையும்னு அர்த்தம். அது ஏன் பின்னாடி இருக்குன்னு சொல்றதுக்கு இன்னும் அப்படியே அது அப்படியே த்வித்தியால படிங்க. த்வித்தியா தத்புருஷன் ஹெட்டிங் கீழே படிங்க. த்வித்தியா விபக்தியந்தம் சுபந்தம் பாருங்க. இப்போ சுபந்தம்ன்றது முன்னாடி போயிடுச்சு. இப்போ த்வித்தியா அந்தமா இருக்கிறது சுபந்தம் ஆயிடுச்சு இப்போ.
அது வந்து ஸ்ருதாஸ்ருத்யர்த்ததி புபுக்ஷ சப்தைஹி சமஸ்யந்தே. இந்த மாதிரி 10 சப்தத்தோட அது சமஸ்யந்தேன்னு இருக்கு. அப்போ இதெல்லாம் பின்னாடி இருக்கிற பதம் தெரியுது. சமஸ்யந்தே தேன சக சமஸ்யந்தேன்னா பின்னாடி இருக்கிறது வந்து சமாசத்தை அடையுது. எதோட சேர்ந்து? பூர்வத்தோட சேர்ந்து. ராமேண சக லக்ஷ்மணஹா கச்சதி அப்படின்னு சொன்னா ராமன் பிரதானம். புரியுறதா? அப்போ பின்னாடி இருக்கிறது சமஸ்யந்தேன்றதுனால பின்னாடி வந்து சேர்ந்துக்கிறது. அந்த மாதிரி ஆனா இங்க பிரதமா தத்துவம் சொல்லுச்சு சுபந்தேன சமஸ்யந்தே. இந்த அவயவி வாச்சிகள்லாம் பின்னாடி வேற ஏதோ சுபந்தம் இருக்கு. இந்த பூர்வ அபரதெல்லாம் சுபந்தம் கிடையாது. அதனோட ஏதோ ஒரு சுபந்தம் வந்து சமாசத்தை அடைய போறதுன்னு அர்த்தம். த்விதியால வந்து த்விதியா விபக்தியா இருக்கிறதே சுபந்தம். அது வந்து இந்த ஸ்ரித அதீதத்தினுடைய சமாசத்தை அடைய சமஸ்யந்தே அப்படின்னு சொல்லிருக்கு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியுதா? ஆ, ஆ. ஆமா, ஆமா. ஆமா. அதான். ஏன்னா, அதான் இங்க வாசகமே அவர் கரெக்ட்டா ஸ்பஷ்டமா எழுதியிருக்காரு. இந்த இந்த சென்டென்ஸ படிச்சாலே தெரியுது பாரு. சுபந்தேன சமஸ்யந்தேன்னு முடியுது பிரதமா தத்புருஷத்துல. ஆனா இங்க வந்து அ த்விதியா விபக்த்யந்தம் சுபந்தம் இந்த ஸ்ருதாதீத சப்தைஹி சமஸ்யந்தே. சப்தைஹி சமஸ்யந்தே. அங்க வந்து சுபந்தேன சமஸ்யந்தே கிடையாது. ஏன்னா இங்க த்விதியா விபக்தியில இருக்கிறது த்விதியா விபக்தி ஆமா. த்விதியா விபக்தியில எது இருக்கோ அதுவே சுபந்தம். இங்க த்விதியா தத்புருஷத்துல. ஆனா பிரதமா தத்புருஷத்துல அது சுபந்தம் கிடையாது. பின்னாடி வரப்போறது சுபந்த சப்தம். हाँ हाँ धन्यवाद हाँ धन्यवाद